வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, நம்ம கிராமப்புறங்கள்லாம் எல்லார் வீட்லேயுமே முன்னாலெல்லாம் உரல் இருக்கும். அதாவது இடிக்கிறக்கூடிய உரல் இருக்கும், அரைக்கிறதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ஆட்டு உரல் இருக்கும், திரிக்கிறதுக்கும் ஒரு திரியலும் இருக்கும். அதில் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இடிக்கிறதுக்கு உரல் செய்ய போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 6mm, இது நல்ல டார்க் காப்பி கலர் மெரூன் மாதிரி இருக்குது. நல்ல டார்க் காப்பி கலர், இது ஒயிட் கலர். 6mm இது தான் செய்ய போகிறோம். ஒரு 5 அடி ஒயர் எடுத்து ஊசி கோர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் முதல்ல இதில் இந்த 2 பாசி மெரூன் கலரும் இதில் ஒரு 4 பாசியும் போட்டுடலாம் பாருங்கள். லாஸ்ட்டாக போட்டால் வெள்ளை பாசியில் இந்த இன்னொரு சைடு ஊசியை குறுக்க விட்டு எடுக்கணும் பாருங்கள். இப்படி வரும். இது வலது பக்கத்தில் இந்த மெரூன் கலர் வர்றது மாதிரி வச்சுக்கிடுங்க. அப்போ நமக்கு இந்த ஒரு சைடுமே மெரூன் கலர் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைடு ட்ரெயினில் வலது பக்கம் 2 மெரூன் போடணும், இந்த பக்கத்தில் 3 போடணும். 3வது போடக்கூடிய வெள்ளை பாசியில் இந்த சைடில் உள்ள ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் நம்ம போட போகிறோம். ஒரு 11 பூ போட்டுக்கிடலாம். இப்போ 1 போட்டிருக்கோம், இன்னும் 10 போடுங்க. அதுக்கு பிறகு 12வது பூவில் நம்ம ஜாயின் பண்ணணும். அங்கே வந்து சொல்கிறேன். இதே மாதிரி தான் போட போகிறோம். இப்போது எல்லார் வீட்லேயுமே நமக்கு கிரைண்டரு, மிக்சி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். அதனால் அந்த பழைய கல் பொருட்கள் எல்லாமே இல்லாமலே ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ வர வர ஒரு சில கடைகளில் அது விற்குது, செய்து வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு அதை ஞாபகப்படுத்தக்கூடிய விதமாட்டு இன்றைக்கி இதை செய்யணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 11 பூ போட்டிருக்கோம். இப்போ நம்ம 12வது பூவில் இந்த பக்கத்தில் 2 பாசி இந்த மெரூன் கலர் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 2 பாசி போட்டுட்டு இந்த சைடில் பாருங்கள், இந்த வெள்ளை கலர் பாசியில் இந்த ஊசியை கொடுத்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்போ இது ஜாயிண்ட் ஆயிரும். இனி மேல் பக்கமாக 2 வெள்ளை பாசி போட்டு இந்த ரவுண்டையும் இதில் முடிச்சிடலாம் பாருங்கள். ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த ரவுண்டு போடும்போது நமக்கு இந்த பக்கத்தில், அதாவது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரோயினை தான் இந்த பக்கமாக கொடுத்து எடுக்கணும். ஏன்னா வலது பக்கத்தில் கொடுத்தா நமக்கு ஒரே பூவிலே 2 பாசி வந்துடும். இதில் எப்படி கொடுத்து எடுக்கும்போது இந்த 6 மணி பூவில் ஒரு பாசியும் இந்த 6 மணி பூவில் ஒரு பாசியும் வரும். அடுத்தது நம்ம 3 பாசி வெள்ளை கலர் போட்டுடலாம் பாருங்கள். வெள்ளை பாசி 3 பாசி போட்டு எடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்ததில் 2 பாசி எடுக்கணும். 2 பூவிலையும் 2 பாசி எடுக்கணும். ஒரு 6 மணி பூவில் பாருங்கள், மேலே நமக்கு 6 மணி பூவில் மேலே 2 பாசி இருக்குது. அதில் நடு பக்கத்தில் இந்த ட்ரோயின் வெளியே எடுக்கணும். அதுக்கு பிறகு 2 பாசி போட்டுடணும். இப்போ வெள்ளை பாசி 2 போடணும் பாருங்கள். கீழே 2 பாசி எடுக்கணும். சைடில் நமக்கு ஒரு பாசி இருக்கும். கீழே 2 பாசி எடுத்துக்கலாம். 2 பாசி எடுத்துக்கிட்டால் நமக்கு சைடில் ஒரு பாசி இருக்கும். அப்போது 2 பாசி போட்டு இதே போல் இந்த ரவுண்டையும் முடிச்சிடலாம். முடிக்கும்போது இப்போ நம்ம 2 பாசியாக போட்டுட்டு வரோம். முடிக்கக்கூடிய நேரம் கடைசி பூவில் ஒரு பாசி போட்டு இந்த ரவுண்டையும் முடிக்கணும் பாருங்கள். போட்டு முடிச்சிட்டோம். இனி கடைசி பூ போட போகிறோம். இப்போ நமக்கு எப்பவும் போல் 2 பாசி எடுக்கணும். கீழே இருக்கிறதுல இந்த சைடில் முதல்ல நம்ம போட்டு 5 மணி பூவில் ஒரு பாசி எடுக்கணும். இப்போ ஒரு பாசி போட்டுடலாம். அப்போ நமக்கு இதில் 2வது ரவுண்டும் முடிஞ்சிடும். போட்டாச்சு. இப்போ வலது பக்க பாசியும் 1 எடுத்துக்கலாம். அப்போ 2 பாசி இருக்கும். ட்ரெயினுள்ள 3 பாசி போடணும். ஒரு வெள்ளை, ஒரு மெரூன், ஒரு வெள்ளை, இதே போல் போட்டுடலாம் பாருங்கள். கடைசியாக இதுலேயும் ஒரு பாசி போட்டு இந்த ரவுண்டையும் முடிச்சாச்சு. இனி இதில் மேல் பக்கமாட்டு 4 மணி பூ தான் மெரூன் கலர்லேயே போட போகிறோம். முதல்ல 3 பாசி போடணும். இப்போ ஒரு பாசியில் தான் ட்ரெயின் இருக்குது. 3 பாசி போடணும். அதுக்கு பிறகு பக்கத்து பாசி எடுக்கணும், 2 போடணும். இதே மாதிரி சுற்றி போட்டுடலாம் பாருங்கள். இதில் 4 மணி பூ போட்டிருக்கோம். போட்டுட்டு இதில் ஒரு நாட் போட்டுட்டு 6 பாசிலையும் இந்த ட்ரெயினை கொடுத்து எடுத்துட்டு நமக்கு ஒரு பாசி இருக்குது ட்ரெயின் உள்ள. அடுத்தது வெள்ளை பாசி போட்டுடலாம். 4 பாசி போடணும். இப்போ பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்துருக்கோம். அடுத்தது 3 பாசி போட்டுடலாம்
பாருங்கள் இதில் 5 மணி பூ போட்டிருக்கோம். கடைசி பூவுக்கு 2 பாசி போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ இதில் மேலே இருக்க ஒவ்வொரு பாசிலையும் 5 மணி பூ போட போகிறோம். ஒரு பாசியில் ஜாயின் இருக்குது, 4 போடணும். பாருங்கள் சுற்றியுமே 5 மணி பூ போட்டாச்சு. அதுக்கு பிறகு இப்போ நம்ம 2 பாசியில் ஜாயினை விட்டு எடுத்துருக்கோம். இப்போ இடது பக்க ஜாயினில் 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள் அடுத்து கீழே 2 பாசி கொடுத்து எடுக்கணும். சைடில் ஒரு பாசி இருக்கும், 3 பாசி போடணும். இதே போல் சுற்றி 3 பாசியாக போட்டு இந்த ரவுண்டையும் முடிக்கலாம். கடைசியில் போடும்போது 2 பாசி போடணும். 4 பாசி ஜாயின் உள்ள இருக்கும். இதையும் இப்படி போட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ 6 மணி பூ மேல் பக்கமாக போட்டு முடிச்சிருக்கோம். இதில் கடைசி பூ போட போகிறோம். 2 பாசி போட்டுடலாம். இப்போ இதில் அடுத்த பூலேயும் ஒரு பாசி எடுத்துக்கிடலாம். பக்கத்து பாசி எடுக்கும், வலது பக்கத்தில் உள்ள பாசியை எடுத்துகிட்டு இன்னும் 4 பாசி போட்டுடலாம். இதே போல் தான் நம்ம இப்போ இந்த ரவுண்டு போட்டது மாதிரி இன்னும் மேலே ஒரு 4 லைன் போட்டுடலாம். பாருங்கள் கீழே இப்படி 2 பாசி கொடுத்து எடுக்கணும். சைடில் ஒரு பாசி இருக்கும், 3 பாசி போடணும். இதே போல் 3 பாசியாக போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இது போட்டு முடித்தாச்சு. இப்போ நான் இது எப்போவுமோ எனக்கு ஏதோ தேவைக்காக போட்டது 5 பாசி இருக்குது. அதாவது 4 மணி பூ தான். இதே மாதிரி நீளத்தில் போட்டுட்டு எத்தனை போட்டிருக்கேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எண்ணம் போட்டிருக்கேன். 12 போட்டுட்டு 4 லைன் போடணும். போட்டுட்டு 5ஆவது லைனில் இதேமாதிரி ஜாயின் பண்ணணும். ஒரு பக்கத்தில் 5 பூ வச்சு போட்டிருக்கேன். இது பார்டர் மாதிரி இருக்கட்டும், வைக்கணும்னா வைக்கலாம், அல்லது இப்படி ப்ளைனாக இப்படி வைக்கணுனாலும் வைக்கலாம். இந்த 5 மணி பூ போட வேண்டாம், இப்படி வைக்கலாம். ஒரே கலர்லேயே போடுறதுனாலும் இந்த வெள்ளை கலர்லேயே போட்டுக்கலாம், அல்லது மெரூன் கலர் மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு புரியலைன்னா நான் தேசிய கொடி போட்டுறதுக்கு நம்ம அந்த கம்பத்துக்கு இதே மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்து போடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்து போட்டு விடுங்க. இது உலக்கைக்கு எனக்கு இப்போ இது நேரம் இல்லை எந்த காரணத்தினால நான் இதையே உலக்க மாதிரி இப்படி வச்சுக்கிட போகிறேன். பிறகு நான் செய்து வச்சுக்கிடுவேன். பாருங்கள் இதை இப்படி வச்சு இல்லை இப்படி கைப்பிடி மாதிரி இது இப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும். இனி இதை என்ன பண்ணணுன்னா இப்படி ப்ளைனாக விட வேண்டாம், இப்படி மடித்து எடுத்துடணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அழகா. பாருங்கள் இப்படி மடித்து கொண்டு வந்துடலாம். மடிச்சுட்டு இப்படி எடுத்து விட்டுட்டா விளிம்பு போல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் இனி இதை எப்படி தூக்கி போட்டுக்கலாம். பாருங்கள் உரல் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.